ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க எவ்வளவோ கோவிலுக்கு போவாங்க, எவ்வளவோ பரிகாரங்களை பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும். ஒரு பரிகாரம் 2 பேர் செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு அது வெற்றிகரமா பலிச்சிடுது, ஒருத்தருக்கு பலிக்க மாட்டேங்குது. அதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய விதிப்படி அவங்க எவ்வளவு காலம் கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கோ அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்ட காலம் முடிந்ததற்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் தராது. அதனால உங்களுக்கு முதல்ல விதிப்படி என்ன இருக்கு, விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய கஷ்டத்திற்கு தீர்வு இன்னும் எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு